விஜய்க்கு திடீர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், அதிர்ச்சியில் தொண்டர்கள். அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். இதில் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சீட் வழங்கப்பட்ட தொகுதியில் சீட் எதிர்பார்த்த நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் தவேக வேட்பாளர்களை ஆதரித்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்துள்ளார். இதற்கான அனுமதி கேட்டு சட்ட ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் அக்கட்சியின் தேர்தல் இணை கண்காணிப்பாளர் புதியவன் மனு கொடுத்துள்ளார். மேலும் தற்போது தேர்தல் பிரச்சாரம் எனும் பெயரில் புதுச்சேரியில் மீண்டும் மிக குறுகிய சாலையில், அதுவும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதும் ஞாயிற்றுக்கிழமையில் தவேக அனுமதி கோரியுள்ள நிலையில் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றே அரசு மற்றும் காவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழகத்துடன் புதுச்சேரி பின்னி பிணைந்துள்ளதால் நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற முனைப்பில் இரு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஒரே இடத்தில் 4 இடங்களில் உள்ள குறுகிய சாலையில் திரளும் பட்சத்தில் மீண்டும் கரூர் சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேற்ற வாய்ப்புள்ளதால் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விஜயின் தெருமுனை பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள், தன்னார்வலர்கள், பொதுநல அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் விஜய் தெருமுனை பிரச்சாரத்துக்கு தேர்தல் துறை அனுமதி வழங்குமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. மேலும் தமிழக அரசியல் களம் தற்போது வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடப் போவதாக வெளியாகியுள்ளது. இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குறிப்பாக சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளை அவர் தேர்வு செய்துள்ளார். இந்த திடீர் முடிவுக்கு பின்னால் பல்வேறு வியூகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் சமூக வலைதளங்களிலும் சில அரசியல் விமர்சனங்கள் மத்தியிலும் நடிகை திரிஷாவின் பெயர் அடிபடுவது ஒரு விசித்திரமான வதந்தியாக உருவெடுத்துள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கிளப்பிவிடும் செய்திகள் ஆதாரமற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்த வதந்திகளின் ஒரு பகுதியாக விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய நேரிடும் என்றும், அந்த இடைத்தேர்தலில் நடிகை திரிஷா வேட்பாளராக களமெடுக்கப்படுவார் என்றும் ஒரு தரப்பினர் கிளப்பிவிட்டனர். திரிஷாவிற்கும் டெல்லி மேலிடத்திற்கும் இடையே ஒரு பாலம் இருப்பதாக சில அரசியல் வியாபாரிகள் கதை கட்டி வருகின்றனர். குறிப்பாக அமித்ஷா போன்ற முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த திரிஷா ஒரு தூதுவராக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சினிமா பாணியிலாகவே கற்பனையாகவே பார்க்கப்படுகிறது. திரிஷாவின் உறவினர்கள் சிலருக்கும் RSS அமைப்பில் தொடர்பு இருப்பதாக கூறி இதன் மூலம் இந்த அரசியல் நகர்வு நடப்பதாக வதந்திகள் பரப்பப்படுகிறது. மேலும் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான உண்மையான காரணம், ஒருவேளை ஒரு தொகுதிகளில் ஏதேனும் சதி திட்டங்கள் மூலம் தோல்வியை தழுவ நேரிட்டால் மற்றொரு தொகுதிகளில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைவதை உறுதி செய்வதற்காகவே இருக்கும். இது பல தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் பின்பற்றும் ஒரு பொதுவான பாதுகாப்பு யுத்திதான். இதில் திரிஷாவை கொண்டு வந்து இணைப்பது என்பது தேர்தலுக்கு முன்பாக ஒரு கிசுகிசு கலந்த பரபரப்பை உருவாக்கி இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் சிலரின் வேலையாகவே கருதப்படுகிறது. திரிஷா போன்ற ஒரு பிரபலத்தை அரசியலுக்குள் இழுப்பதன் மூலம் இளைஞர்களின் கவனத்தை திசை திருப்ப முடியும் என சில அரசியல் கட்சிகள் கணக்கு போடுகின்றன. குறிப்பாக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடும் போது விஜய் தனது வெற்றியை எவ்விதத்திலும் நழுவவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் அதிகமுள்ள தொகுதிகளை அவர் குறி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்யும் தொகுதியில் திரிஷா போட்டியிடுவார் என்பது தற்போதைய நிலவரின்படி ஒரு வெற்று பேச்சு மட்டுமே எனில், விஜய் தனது கட்சியை
ஒரு மாற்று அரசியலாக முன்னிறுத்த விரும்பும் வேளையில் ஆரம்பத்தில் இருந்தே அத்தகைய வதந்திகள் கட்சிக்கு தேவையற்ற சங்கடங்களை உருவாக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்தவர். மேலும் அரசியல் வியாபாரிகள் கிளப்பிவிடும் அத்தகைய வதந்திகள் உண்மையாவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்றாலும் தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு பொதுவான விதி எப்போதும் உண்டு. சினிமா நட்சத்திரங்களின் அரசியல் பிரவேசம் என்பது ஒரு மர்மத்தையும் கூடுதல் எதிர்பார்ப்பையும் கொண்டிருப்பதே அத்தகைய வதந்திகள் வளர காரணமாகின்றன. இறுதியாக விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது அவரது அரசியல் ராஜதந்திரமான அல்லது வதந்திகள் சொல்வது போல ஏதேனும் தனிப்பட்ட காரணங்களா என்பது இன்னும் சில நாட்களில் தெளிவாகிவிடும். திரிஷா அரசியலுக்கு வருவாரா அல்லது அவர் வெறும் தூதுவராக மட்டும் செயல்படுவாரா என்பதெல்லாம் வெறும் யூகங்களாகவே நீடிக்கின்றன. வதந்திகள் உண்மையாகுமா அல்லது அவை காற்றில் கரைந்து போகுமா என்பதை தேர்தல் களம் சூடுபிடிக்கும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் எப்போதுமே உண்மையான உழைப்பையும் தெளிவான கொள்கையும் மட்டுமே அங்கீகரிப்பார்கள் என்பது அரசியல் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் இது. மேலும் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையும் அதன் தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகளும் பெரும் பேசும் பொருளாகி உள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக அவரை எதிர்கொள்ளும் விதமும் பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ளன. அதாவது குறிப்பாக விஜயும் அவரது கட்சியையும் விமர்சித்து அவருக்கு தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம் என்றும் அவரை ஒரு வலுவான அரசியல் போட்டியாளராக கருதாமல் கடந்து செல்லும் போக்கை கடைபிடிக்குமாறும் திமுக தலைமை தனது உடன் பிறப்புகளுக்கு இரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் ஒரு புதிய கட்சி உருவெடுக்கும் போது அதை ஆரம்பத்தில் இருந்தே விமர்சனங்களால் சீண்டினாலும் அது அந்த தலைவர்களுக்கு மக்களிடையே அனுதாபத்தையும் தேவையற்ற விளம்பரத்தை தேடித்தரும் என்பதை உணர்ந்தே திமுக இத்தகைய நிதானமான அணுகுமுறையை தேர்ந்தெடுப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மேலும் விஜயின் அரசியல் வருகை என்பது இளைஞர்கள் மற்றும் ரசிகர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது திமுகவின் வாக்கு வங்கியை பெரிய அளவில் சிதைக்காது என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது விஜய் தேர்தல் பிரச்சாரம் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுவதாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது தமாக கட்சியினரை சற்று அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.